உதாரணத்துக்கு மரம்னு ஒரு சொல்லை எடுத்துக்கலாம். தமிழில் மரம், மலையாளத்திலும் மரம், தெலுங்கில் மானு, கன்னடத்தில் மரம், துளுவில் மரம்னு வரும். அடுத்தது ஒன்று. தமிழில் ஒன்று, மலையாளத்தில் ஒன்னு, தெலுங்கில் ஒகடி, கன்னடத்தில் ஒந்து, துளுவில் ஒஞ்சின்னு சொல்லுவாங்க. 100ன்னு சொல்ல பார்த்தா தமிழில் 100, மலையாளத்துல 100, தெலுங்கில் 100, கன்னடத்துல 100, துளுவில் 100ன்னு வரும். நீன்னு சொல்ல எடுத்துக்கிட்டா தமிழில் நீ, மலையாளத்திலும் நீ, தெலுங்கில் நீவு, கன்னடத்தில் நீன், துளுவில் ஈன்னு வரும். அதே மாதிரி 2. தமிழில் 2, மலையாளத்தில் 2, தெலுங்கில் 2, கன்னடத்தில் 2, துளுவில் ரட்டுன்னு வரும். நாங்கன்னு சொல்ல பார்த்தா தமிழில் 4, மலையாளத்தில 4/4, தெலுங்கில் 4, கன்னடத்தில் 4, துளுவிலும் 4ன்னு வரும். கடைசியாக 5. தமிழில் 5, மலையாளத்தில் 5, தெலுங்கில் 5, கன்னடத்தில் 5, துளுவில் 5ன்னு வரும்.